ரொம்ப வந்து ஆக்டிவா இருந்துச்சு. ஸ்டூடண்ட்ஸ் நான் இவ்ளோ ஆக்டிவா இருந்து பார்த்ததே இல்ல. ரொம்ப ஆக்டிவா இருந்தாங்க. அதே மாரி நெறைய பேத்துக்கு ஐடியாஸ் உள்ள வச்சிருந்திருப்பாங்க. சம் ஆஃப் த பீப்பிள்ஸ்க்கு வந்து வெளில ஷோ பண்ண தெரிஞ்சிருக்காது. இப்ப எப்படின்னா அவங்க ஃப்ரீ ஓப்பன் மைண்டடா இருந்தாங்க. எல்லாமே அவங்க வந்து ஓகே நம்ம வந்து இப்ப ஷேர் பண்ணலாம் அப்படின்னு உங்ககிட்ட எல்லாருமே ஷேர் பண்ணாங்க. அவங்களோட ஐடியாஸ் எல்லாமே வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணாங்க. நீங்க அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணீங்க. ஒரு குட் செஷனா இருந்துச்சு. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடிங்கா இருந்துச்சு சார். தேங்க் யூ. ஆக்சுவலா மத்த செஷனை விட இந்த செஷன் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு சார். அதே மாதிரி ஒரே இடத்துல உட்காந்துருப்போம் சார். எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்து லிசன் மட்டும் தான் பண்ணுவோம். பட் இது ரொம்ப ஆக்டிவிட்டி எல்லாம் கலந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு சார். சரிங்க சார். நான் பிசினஸ் பண்ணணும்னு இருந்துச்சு. சின்னதா ஏதாச்சும் டீ ஷாப் மாதிரி தான் என்னோட ஐடியா இருந்துச்சு. வீட்லயும் சொல்லியிருந்தேன். இப்போ வந்துட்டு கொஞ்சம் பெருசா இருக்கு. எங்களுதுல கஃபே இல்ல. அது கொஞ்சம் கிராம மாதிரி தான். கஃபே இல்ல. உங்களுக்கு இதுல இருந்து எனக்கு தெரிஞ்சுன்னா கஃபே ஆரம்பிச்சா என் சைடுல இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் வாலண்டியரா வருவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்ப எல்லாரும் அங்க வரப்ப எனக்கு லேர்னிங் அதிகமாகுன்ற ஒரு தாட் எனக்கு இப்ப புதுசா வந்திருக்கு சார். ஆக்சுவலா இது வரைக்கும் நிறைய செஷன் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ நாங்க எதுவுமே அவ்வளவா கவனிச்சதே கிடையாது. ஆக்சுவலா இந்த 1.5 hours எங்களுக்கு சூப்பரா போச்சு. ரொம்ப இன்ட்ராக்டிவாகவும் ஒரே பிளேஸ்ல இல்லாம ரொம்ப ஜாலியாகவும் போச்சு சார். பிசினஸ் ஐடியா அந்த பொண்ணு சொன்ன மாதிரி பிசினஸ் ஐடியா இல்லாதவங்களுக்கு கூட பிசினஸ் ஐடியா வந்துரும். ஸோ சூப்பரா பண்ணீங்க சார். இதே மாதிரி நான் நிறைய காலேஜுக்குலாம் போயிட்டு கொடுத்தா இன்னும் பெட்டரா இருக்கும் சார். தேங்க்யூ சார். ஆக்சுவலி இது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. இந்த கேம்ஸ் வச்சது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. பிஸ்னஸ் ஐடியா வராதவங்களுக்கு கூட கண்டிப்பாக பிஸ்னஸ் ஐடியா வந்துடும். பிஸ்னஸ் சுத்தமாக இல்லை, நான் பண்ணல, ஃபுல்லாக வேற ஒர்க் தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட பிஸ்னஸ் ஐடியா வந்துடும். நான் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு இந்த செஷன். இது வரைக்கும் டல்லாக தான் போயிருக்கு. ஆனால் இந்த செஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. தேங்க்யூ சார். அண்ட் சார் இந்த செஷன் வந்துட்டு எனக்கு ரொம்ப இந்த 3 இயர்ஸில் இது எனக்கு ரொம்ப வர்த்தபுளாக இருந்துச்சு. ஸோ அண்ட் தென் நம்மளாலையும் நிறையா திங்க் பண்ண முடியும். ஸோ எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி இருக்குது. அண்ட் ஈவன் எந்த ஃபீல்டில் எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் எனக்கு இல்லை. ஸோ ஈவன் ஃப்யூச்சரில் கூட என்னால் ஒன்று பண்ண முடியும் அப்படிங்கிறத இப்போ நான் கம்ப்ளீட்டாக பிலீவ் பண்ணுறேன். ஸோ எந்த ஒரு மைண்ட் செட் இருக்க பர்சனுக்கும் அவங்கக்கிட்ட ஒரு ஐடியா இருக்கும். திங்க் பண்ணினீங்கன்னா உங்களால் இன்னோவேட்டிவாக ஒன்று பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பவர் எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத 100% நீங்கள் புரிய வச்சிட்டீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அண்ட் தென் ஒன் கொஷின் சார், நீங்கள் சொன்னீங்க ஒவ்வொன்று லேர்ன் பண்ணுவேன். நீங்கள் வந்துட்டு என்டர்பிரினர்ஷிப் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் நீங்கள் பேசுனீங்க. நான் உங்களோட இப்போ நீங்கள் பேசுனீங்களே சார் ட்ரிக்ஸ்லாம், இது வந்து நான் நிறைய பேர் இந்த மாதிரி வந்து பேசியிருக்காங்க. ஈவன் நீங்களும் வந்து பேசியிருக்கீங்க. நான் வந்து உங்ககிட்ட நான் என்ன லேர்ன் பண்ணேன்னா, நீங்கள் வந்து எப்படிலாம் வந்து அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்றத நான் நிறையா லேர்ன்